பிறவி பாட ஆதி சிவனாறு வரம் தருவா ஆதியகிரி பருவதமா அருணகிரி பருவதமா அது தொட்டகிரி பருவதமா சொருணகிரி பருவதமா ஆனை பொன்னால் முடி கொள்ளணும் ஆனை பொன்னால் முடி கொள்ளணும் ஆதி கைலாய மலையடியில ஆதி பகவானும் அந்த பிரம்மதேவங்களை மகளா அமரவனி திருடகாண்ட முனிவரோடு நாம் வாழ்ந்து வருகிறார்கள். உங்கள் முன்னாலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை திருநங்கைகள் என்று எண்ணிவிட வேண்டாம். பட்டதாரி இளைஞர்கள். உங்கள் முன்னால் திருநடனம் புரிந்து கொண்டிருப்பவர்கள் பட்டதாரி இளைஞர்கள். இந்த கலை அறியக்கூடாது, இந்த பண்பாடு அறியக்கூடாது என்பதற்காக படித்தால் மட்டும் போதாது என்று கலைக்காக உயிர் கொடுக்க வந்திருக்கும் பெண் வேடம் தரித்த பட்டதாரி ஆண்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஆதி கைலாய மலையிலே அனுவேனும் குழுவாக இருக்கும் வேலை இறைவனுடைய அருளால் உலகம் தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? எப்படி? அந்த நான் முகந்தான் பூமி பஞ்சபூதம் உருவாக்கி ஒளி கொடுக்க வேண்டிய சந்திர நட்சத்திரம் உண்டு பண்ணி நீங்க யாரை அழைப்பீர்கள்? 2 மாதம் கருவாய் சுமந்து மண்ணிலே உருவாய் பிறவி செய்தாரே, 10 மாதம் சுமந்து பட்டு தாய்தான் அழைக்க தோணும். அகிலத்திலே தெய்வம் பெரிதா தாய் பெரிது என்றார். சரி, தாய்தான் பெரிது என்பேன் நான். சரி, ஏன் தெரியுமா? தந்தையை அடையாளம் காட்டி
காட்டியவள் அவள். தாய் குருவை அடையாளம் காட்டியவள் அவள். ஆமா இறைவனை அடையாளம் காட்டியது அவள். தாய் தந்தையருக்கு நிகராய் இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்பதை முழுமையாய் நம்புபவன் நான். சரி கடவுளை தரிசனம் செய்வதற்கு நிற்கும் கூட்டத்திலே கடவுள் தெரியாது என்பதற்கு தன் மகனை தோளில் தூக்கி இறைவனை வணங்குவதற்கு சுமந்து கொண்டு நிற்பானே தகப்பன், அவனுக்கு அந்த மேல் நின்று நிற்கும் குழந்தைக்கு தெரியவில்லை நாம் நிற்பதே ஒரு கடவுளின் மேல் தான் என்பதை. அதனால் பெற்றவர்களால் முதல் தெய்வம். சரி அவ்வளவு அறுபாடுபட்டு பெற்று வளர்த்து பேணி பாதுகாத்து கல்யாணம் முடித்து குடித்த பெற்றவர்களை முதியோர் இல்லத்திற்கு கொடுத்து விட வேண்டாம். பணத்தை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், பொண்ணை கொடுங்கள், முதியோர் இல்லத்திற்கு பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். அதனால் பெற்றெடுத்த தாய் தந்தையர் தான் உலகத்தில் தெய்வம் என்பதை உணர்ந்தார். படியழக